வயசான காலத்துல யாருக்கும் பாரமா இல்லாம யாரையும் நான் டிபெண்ட் பண்ணாம பினான்சியல் ஃப்ரீடமோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினைப்போம். ஆனா எனக்கு தான் கம்மியான சேலரி வர்றது குடும்ப செலவுகளுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல எங்க நான் சேவ் பண்ற பணம் பத்திரமா இருக்குமா அப்படின்னு பயந்துட்டே இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, குறைவான சம்பளத்திலையும் எப்படி சேமிக்க முடியும், அதுவும் உங்க பணம் ரிஸ்க் இல்லாம சேஃபா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்கீம்ஸை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு குரல் உலகம். இப்ப இமேஜின் பண்ணுங்க, சம்மர் சீசன் வந்துட்டதால நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப கம்மியாகிருக்கும். ஸோ போர்வெல்ல தண்ணி இல்லை, ரோட் சைட்ல இருக்கிற கார்பரேஷன் டேப்லயோ இல்ல கவர்மெண்ட் டேங்க்லயோ தான் போய் குடத்துல தண்ணி கொண்டு வரணும். ஸோ நீங்க ஒரு குடத்தை எடுத்துட்டு கிளம்புறீங்க. வீட்டு பக்கத்துல எந்த ஒரு டேப்பும் இல்ல, கொஞ்ச தூரத்துல ஒரு அடி பைப் இருக்கு. அதுல தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்க. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அந்த குடத்துல நிறைய ஓட்டை இருக்கிறத மறந்து அதை எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதனால நீங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நிரப்பின தண்ணிய முழுசா வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஓட்டை வழியா தான் எல்லா தண்ணியும் லீக் ஆகி வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணத்தை நல்ல இடத்துல சேஃபா சேவ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணாம வீட்டு வாடகை, ஃபுட்டு, குடும்ப செலவு அண்ட் அன்வான்ட் திங்ஸ் வாங்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் இதுக்கே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த காலத்திலயும் உங்க குடும்ப சூழ்நிலை மாறவே மாறாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு குடத்துக்கு பதிலாக 2 குடம் கொண்டு போறாருன்னு வைங்க. ஒன்னு ஓட்ட குடம், அது உங்களோட அத்தியாவசிய செலவுகளுக்கு. 2வது நல்ல குடம், அதுதான் உங்களோட சேவிங்ஸ். ஸோ ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னு உங்களை காப்பாற்றும். எனக்கே கம்மியான சேலரி தான் வருது, எப்படி பார்த்தாலும் செலவு போக பெரிய பணம்லாம் ஒன்றும் மிஞ்சாது. ஸோ என்னால் சேவ் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் காசை நான் சேவ் பண்றேனாலும் மாசம் கரெக்டா என்னால எல்லாம் பணத்தை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக தான் 5 பெஸ்டான திட்டங்களை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம். குறைவான சம்பளம் வாங்குற வேலையில தான் இருக்கேன், ஸோ தொடர்ந்து மாசம் ரெகுலரா என்னால சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற மக்களுக்காக பேங்கை விட கொஞ்சம் அதிகம் வட்டி தர்ற 5 ஸ்கீம்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். தமிழ பொது வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். இதுக்கு நீங்க 15 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல இன்வெஸ்ட் பண்ண நீங்க இந்திய குடிமகன் ஆர் குடிமகளா இருந்தா மட்டும் போதும். மாசம் வெறும் 500 ரூபாயில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் மேக்சிமம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்க இந்த மாசம் 500 கட்டுறீங்க, அடுத்த மாசம் கட்ட முடியல, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 1000 கட்டுறீங்க. இந்த மாதிரி 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க கட்டிக்கலாம். இதுல இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு கவர்மெண்ட் தான் கேரண்டி. சோ ரிஸ்கே கிடையாது, உங்க பணம் சேஃப். அது மட்டும் இல்ல, 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அவசர தேவைக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா பேங்க்ல லோன் எடுக்காம இதுலயே ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. அதாவது 80C செக்ஷன்ல 1.5 லட்சம் வரைக்கும் வரி சலுகை கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு மாசம் 1000 ரூபாய் கட்டி அடுத்த மாசம் கட்ட முடியலனாலும் அதுக்கு அடுத்த மாசம் கட்டி உங்களோட சேவிங்ஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. 2வது சுகன்யா சம்ரிதி யோஜனா. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் கவர்மெண்டோட ஸ்கீம் தான், பெண் குழந்தைகளுக்கான திட்டம். இப்ப இதுல 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுல 250 ரூபாயில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பேங்க்ல இருக்கிற பிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகம். PPF மாதிரியே இதுலயும் வரி சலுகைகள் இருக்கு. இதுல 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தையோட பெத்தவங்க ஆர் கார்டியன் அவங்க பேர்ல ஒரு SSY அக்கவுண்ட் ஓபன் பண்ணி, அது எங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் ஆர் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க்ல ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க பணத்தை போட்டுட்டே வரலாம். அந்த பணம் அந்த பெண் குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பார்ஷியல் அமௌண்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது பணத்தை எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட். பெண் குழந்தைங்களுக்கு திட்டம் இருக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த ஸ்கீமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கவர்மெண்டோட ஸ்கீம் தான். சோ உங்க பணம் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும், கவலையே பட தேவையில்லை. இது முக்கியமா குறைவா பணத்தை இன்வெஸ்ட் பண்றவங்களுக்காகத்தான் கொண்டு வரது. இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்ல, யார் வேணும்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம், மைனர் கூட. இதுல உங்களோட வைஃப், ஹஸ்பண்ட் ஆர் சில்ட்ரன் இவங்க கூட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்டாவும் ஓபன் பண்ணிக்கலாம். 3 பேர் வரைக்கும் அலவுட். சின்ன பசங்க அதாவது 10 வயசுல இருக்கிறவங்க கூட இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தை சேவ் பண்ண முடியும். மினிமம் அமௌண்ட் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் எவ்வளவு வேணும்னாலும் சேவ் பண்ணலாம். இதுக்கு மெச்சூரிட்டி 5 இயர்ஸும் இருக்கு, 10 வருஷமும் இருக்கு. சோ சேவ் பண்ணுங்க. 4th ஒன்
கிசான் விகாஸ் பத்ரா. இதோட வட்டி விகிதம் 7.5% தராங்க. இது உங்களோட முதலீட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ரெட்டிப்பாகுது. இதுல மினிமம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்சிமம் 10 லட்சம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது அப்படியே டபுளா கிடைக்கும். 1 லட்சம்னா 2 லட்சம் கிடைக்கும், 3 லட்சம்னா 6 லட்சம் கிடைக்கும். போஸ்ட் ஆபீஸ் அண்ட் பேங்க்ல இருக்கிறதால எந்த ரிஸ்க்கும் இல்ல, உங்க பணமும் சேஃபா இருக்கும். இதுவும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இதோட மெச்சூரிட்டி பீரியட் 9 வருஷம் 7 மாசம். அதுக்கப்புறம் உங்க பணத்தை நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். 5th ஒன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, ஆனா நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒண்ணு. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி பயங்கர ரிச் ஆனவங்களும் இங்கதான் இருக்காங்க. இதை பார்த்து பயந்து யூஸ் பண்ணாம ஏழையா இருக்கிறவங்களும் இங்கதான் இருக்கீங்க. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்ல, டேஞ்சரும் இல்ல. ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் இருந்தா போதும். நீங்க போன்லயே ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க நியர்பை பேங்க், நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்ல போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அப்பப்போ உங்ககிட்ட இருக்கிற காசை இதுல இருக்கிற equity ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பேஸ், சில்வர் பேஸ், ஃபார்மா பேஸ், இந்த மாதிரி ஷேர்ஸ் வேல்யூஸ்லாம் ஜஸ்ட் 60 ரூபீஸ்ல இருந்தே இருக்கு. சோ பயப்படாதீங்க. நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரோ சொல்றதை கேட்டு நம்பி செக் பண்ணாம கண்ணை மூடிட்டு அவங்க கிட்ட காசை கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னும் பண்ணாதீங்க. நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும்னு யாரோ சொல்றதை வச்சு ஏதோ ஒண்ணுல கண்ணை மூடிட்டும் போடாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்ல டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கம்மியான சேலரி வாங்கவங்க, கண்டினியூவா பணத்தை சேவ் பண்ண முடியாதவங்களுக்காக ஒரு 5 பெஸ்டான ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் இப்ப இருந்து பணத்தை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை ஃபர்ஸ்ட் குறைச்சிக்கோங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.